இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து வெயிலில் போயிட்டு ஸ்கின் ரொம்ப டேர்ன் ஆகி ஃபேஸ் ஒரு கலரு, கை ஒரு கலரு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே டேர்ன் ஆகிடுது. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு ஹோம் ரெமடியில் வந்து எப்படி அந்த டேர்னெல்லாம் போக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோ. ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம பாடி டேன் எல்லாமே போக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமடி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான். நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாடி ஃபுல்லாக ஸ்கின் டேன்லாம் எப்படி நம்ம போக்குறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாடி ஃபுல்லாக ஸ்கின் டேன்லாம் எப்படி நம்ம போக்குறது அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். லெமன், அப்புறம் தக்காளி, அப்புறம் எல்லார் வீட்லேயுமே நம்ம வளர்ப்போம் ஆலோவேரா, சோற்றுக்கட்டாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கடுக்காய் பொடி, இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி எப்போதுமே வீட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்கின் டர்ன் போகிற அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடியாகவும் இருக்கும். தக்காளி வந்து ஒரு ப்ளீச் எஃபெக்டும் கூட, அதே சேம் வந்து லெமனும் வந்து ஒரு ப்ளீச் எஃபெக்ட் கூட. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்கின் டோனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டர்ன் நல்லா போகும், ஸ்கின் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதில் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆன்டி ஏஜிங் சீக்கிரம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஆலோவேரா வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் வந்து ஆலோவேராவை வந்து நீங்கள் நல்லா சீவிட்டு இதில் உள்ள பல்பெல்லாம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு, அதே மாதிரி 7 to 8 வாஷ் வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஜெல்லு. நம்ம ஸ்கின் டர்ன் நல்லா போகக்கூடியதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. அது மட்டும் இல்லை, நம்மளை வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆலோவேரா தான் வந்து எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு இங்கே மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆலோவேரா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே விழுந்து ஒரு மார்க் விழுகுது, ஒரு ரொம்ப அந்த இடம் வந்து இப்போ ஃபேஸ்லேயே வந்து அடிப்படுது, பிளாக் பேச்சஸாக வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆலோவேராவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 days கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த மார்க்ஸே அப்படியே கிளியர் பண்ணும். இந்த ஹோம் ரெமடி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்து நான் வந்து இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு நான் சென்டரில் உள்ள பல்போடு நான் வந்து சென்டராக நான் சீவி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சீனியை வந்து எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸில் வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷோ கிளென்சிங்கோ நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஃபேஷியல் மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ சீனியை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வச்சு நான் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுறது. ஸோ டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பளபளன்னு ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேண்டை. ஸோ நான் ஃபேஸில் வந்து இப்போ பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிடணும். கிளென்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு இப்படி நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. வைப் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி இருக்கு இல்லையா, இந்த தக்காளி அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெமனை புழிஞ்சு அதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த ஆலோவேராவை வந்து நல்லா இந்த பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட வந்து சென்டரில் உள்ள பல்ப்பை வந்து நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 15 minutes நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு 7-8 வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு ஜெல் பேஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இது 3ஐயும் வந்து உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 லிக்விடையும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு லைட் அண்ட் மசாஜ் கொடுத்துடலாம். இது வந்து நான் தக்காளி வந்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த லெமனை பொழிஞ்சு நான் அதில் வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோத்துக்கத்தாலையும் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை தான்
ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். நல்ல மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜூஸ்லையே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து பாதி மசாஜுக்கும் பாதி வந்து பேக் மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மசாஜ் நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜெல்லிலேயே வந்து நான் சொன்ன அந்த கடுக்காய் பொடியை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டுருங்க. இது வந்து நான் அரோமா பிராண்டு ஸ்கின் டோனர். ஸோ இந்த ஸ்கின் டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் முடிச்சிடுவோம், மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு டோன் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்கின் ஃபோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பாதி மிக்சர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து தக்காளி ஜூஸு, அப்புறம் வந்து நம்ம ஆலோவேராவை வந்து வாஷ் பண்ணிட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த கடுக்காய் பொடி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் கடுக்காய் பொடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெர்பல் பேக்கும் கூட. அதே மாதிரி நம்மளோட இந்த சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின் டர்ன் ஃபுல்லாகவே போகிறதுக்கான ஒரு சூப்பர் ஒரு ரெமெடி தான் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யார் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படி பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணிங்க அப்படின்னாலே பக்காவான ஒரு ஸ்கின் டர்ன் போய் சூப்பராக ஒரு பிரைட்டாக நம்மளோட ஸ்கின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை அப்படி வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரைட்டாக உங்களோட ஸ்கின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சொன்ன ஹோம் ரெமடியை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டிலையே ஒரு நல்ல ஒரு ஹோம் கேர் ஃபேஷியல் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டர்ன் நல்லாவே போகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.